வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரதோஷத்தில் நந்தி தேவர் துதி. பிரதோஷ வழிபாட்டில் முக்கியமானது நந்தி தேவர் வணக்கம். மனமாகிய நந்தி மூலமாகத்தான் சிவமாகிய அறிவை தரிசிக்க இயலும். மனதின் இசைவோடுதான் ஆன்மீகத்தில் மேன்மை பெற முடியும். ஆலய வழிபாட்டில் அடங்கியுள்ள உட்பொருளின் சிறப்பை நாம் கருத்திலே கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவர் துதி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால், நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும், புகழ் கல்வி தேடி வரும். இவ்வுலக இன்பம் யாவும் இவர் அடி தொழ உண்டு, அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு. முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும், நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும். ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும், நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே. இது 2 வரி மிக முக்கியம். ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும், நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே. இப்போ இந்த பாடல் என்ன கருத்தை சொல்ல வருகிறது? அதாவது மனதோடு நட்பு பாராட்டி மனதின் கருணையால் மனதின் ஒத்துழைப்போடு நிறைவாக தவம் ஏற்றி மனதுக்கு தலைவனான அறிவை அறிந்து அறிவோடு லயித்து விட்டால் நமது கர்ம வினைகள் எழுச்சி பெற முடியாது. அதனால் துன்பமின்றி நன்மைகளும் பல வந்து சேரும். ஜீவாத்மாவின் மையமாக அமைந்துள்ள பரமாத்மா நம்மை நல்வழியில் வாழ வைக்கும். ஜீவாத்மா உடலை விட்டு நீங்கிவிட்டால் தெய்வமும் விலகி போகும். எனவே என் உடலில் தெய்வம் உறைய துணை செய்வது நந்தி என்ற மனமே. ஈசனுக்கு எதிர் அமர்ந்து இறையூஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தியே என்பதன் பொருள், நந்தி மூச்சு இழுக்கின்ற போது சிவபெருமான் அமர்ந்திருக்கின்ற ஊஞ்சல் அருகில் வருகிறது. நந்தி மூச்சை விடுகின்ற போது ஊஞ்சல் தள்ளப்படுகிறது. அதாவது பூரகம் ரேசகம் என்று மூச்சுக்காற்றை உள் இழுத்து வெளிவிடுகின்ற சுவாசம் மூலமாக மனம் என்ற நந்தி உடலுக்குள் இறை சக்தியை, உயிர் சக்தியை ஆட்டுவிக்கிறது என்பதுதான் இறையூஞ்சல் ஆட்டுவிக்கின்ற நந்தி. இதற்கு பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலமாக சுவாசம் குறைந்து குறைந்து ஒடுங்கி சிவனை ஆராதிக்கின்றது. மூச்சு நின்றுவிட்டால் ஜீவாத்மா பரமாத்மாவை உணர முடியாது. இதையே திருமூலர் சொன்னார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாஞ்சிருந்து ஓம்புகின்றேனே என்கிறார். இப்படி நந்தி தேவரின் துதி பாடி மதிப்பளித்து அந்த மனதின் கருணையால் சிவனை தரிசிக்கச் சென்றனர் தேவர்களும் அசுரர்களும். அதாவது நமது பாவ புண்ணிய கர்ம வினைகள் நந்தி என்ற மனதின் ஆசையோடு சிவனை தரிசித்தன. தேவாசுரர்களை விரட்டிய ஆலகால விஷம் என்ற வினைகளை சிவம் என்ற சுத்தவெளி ஏற்றுக்கொண்டது. ஆனால் உமாதேவி ஏன் கழுத்து பிடிச்சாங்க? சுத்தவெளி தான். உமாதேவி இருக்கிறது சக்தி களம், இந்த விண்வெளி பரசக்தி களம். அப்போது இந்த வினைகள் சிவபெருமானின் உச்சிக்கு போகுமா, சுத்தவெளிக்கு போகுமா, அறிவுக்கு போகுமா? போகாது.
அதை குறிப்பதற்காகத்தான் சக்தி என்ற இயக்கம், அது விசுக்தி மையம் சொல்கிறோம் அல்லவா கழுத்து பகுதியை, அந்த விசுக்தி மையத்திலே உமாதேவி கையை பிடிக்க இந்த பதிவுகளெல்லாம் விசுக்தியிலே வான்களத்திலே வான்காந்த களத்திலே கலந்து விட்டன என்று அர்த்தம். அப்போ எல்லா வினைகளும் பிரபஞ்ச களத்திலேயே முடிந்து போகுமே தவிர ஆதிசிவமாகிய சுத்த வெளியோடு இருப்போடு கலக்க முடியாது. அது பரிசுத்தமானது. இந்த கலங்குகளெல்லாம் நீங்கிவிட்ட பிறகுதான் பரிசுத்தமான ஜீவாத்மா அந்த பரம்பொருளோடு கலக்க முடியும். அதனால்தான் இந்த அன்னை பராசக்தி என்ற பிரபஞ்சம் குறுக்கே பாய்ந்து விசுக்தியை அழுத்த வினைகள் பிரபஞ்சத்தில் கலந்தன. இதைத்தான் மகர்ஷி அவர்கள் கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்று சொல்கின்றார். அதீத சக்தி வாய்ந்த பிரபஞ்ச களத்தில் எல்லா குணங்களும் பதிவுகளும் நீற்று போகும் என்பதனால் விசுப்தியில் மனம் லயித்த நிலை திருநீல கண்டம். இதை கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லி வைத்தார். ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. அப்ப இறந்த பிறகு வரக்கூடிய அமைதியை இருக்கின்ற போதே பெற்றுவிட்டால் அதுதான் ஞானம். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரே போல் என்னை நினையல் என்றாரே வள்ளல் பெருமான். அப்போ சிவ தரிசனம் என்பது செத்த பிறகு சிவலோகம் போவது அல்ல, இருக்கின்ற போதே சிவலோகம் போய் போய் அனுபவிக்கின்ற துய்க்கின்ற அந்த பேரின்பம், அதை அருள்வது துரியாதீத தவம், மகா தபஸ் என்ற துரியாதீத தவம். எனவே குணங்கள் அற்ற நிர்குண குணாதீத சமாதி நிலையில் ஆத்மா நிறைவு பெற்றுவிடுகிறது. மனதளவில் அனைத்தையும் துறந்த சரணாகதியே சிவனை தரிசிக்கும் ஒரே தகுதி. இதை நந்தனார் சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று நந்தனார் நந்தி சிலையை நகர்த்தி வைத்ததாக நாம் படித்திருக்கிறோமே, கல் நகருமா? அப்போ என்ன பொருள் என்றால், மனம் என்ற நந்தியை நகர்த்தி வைத்து சிவனை தரிசித்தார் நந்தனார் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுபூர்வமான கருத்து. அது மட்டுமல்ல, இதற்கு சான்றாக ஒரு உண்மையை சொல்கிறேன். சிவ தரிசனம் எப்படி செய்வது என்று ஒரு இலக்கணம் உண்டு. சிவபெருமானை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு. அது என்ன என்றால், நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அந்த இரண்டு கொம்புகள் என்ன என்றால், நான் என்ற அதிகாரப்பற்றும் எனது என்ற பொருள் பற்று. இந்த இரண்டையும் விட்டுவிட்டு நடுநிலையில், விருப்பு வெறுப்பு அற்ற நடுநிலையில் நின்று தெய்வத்தை தரிசிக்க முடியும். அப்போ நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில்தான் சிவபெருமான் தரிசிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. இப்படி நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை காண முடியும் என்றால் நந்தியை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன நந்தனாருக்கு? எனவே நந்தி என்பது மனம்தான் என்பது இந்த விளக்கத்தின் மூலம் நமக்கு நிரூபணமாகிறது. அடுத்தது, இறை சிந்தனையிலிருந்து விலகக்கூடாது. தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு குறுக்கே செயல்படக்கூடாது என்பதற்கும் ஒரு சடங்கை வைத்தார்கள். அது என்ன? சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது என்பது அந்த சடங்கு.
சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. ஏனென்றால் தெய்வமே தெய்வ விதியாக தெய்வ நீதியாக வருகிறது. அதற்கு குறுக்கே நாம் பயணிக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. சரி, ஆழகால விஷயம் வந்த பிறகு அடுத்து ஐராவதம் என்ற வெள்ளை யானையும் உச்சை சிரவஸ் என்ற பெண் குதிரையும் வந்தன. அவற்றை இந்திரன் எடுத்துக்கொண்டான். அதாவது இனிமையான வாழ்வுக்கு வித்து சக்தி திணிவும் தூய்மையான சுத்த தேகமும் அவசியம். இதன் பிறகு அமிர்தம் வந்தது. தெய்வ குணங்களை நிலைத்திருக்க வேண்டும். அசுர குணங்கள் நிலைத்தால் தனக்கும் சமுதாயத்திற்கும் துன்பம் பெருகும். அதனால் இந்த அமிர்தம் அசுரர்களுக்கு மறுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் வரும் என்ற குறிப்பு காயல்ப பயிற்சி சார்ந்தது. எப்படி காயல்ப பயிற்சியிலே அசுனி முத்திரை மூலம் வித்து சக்தியை கடைந்து ஓஜஸ் மூச்சு மூலம் உச்சிக்கு ஏற்றுகின்ற அதன் மூலம் ஜீவ சமாதி பெற்ற சித்தர்கள் உண்டு அல்லவா, அந்த தத்துவத்தை குறிப்பிடுவது பார்க்கடலை கடைகின்ற நிகழ்ச்சி. அதாவது தீய குணங்கள் காலத்தால் அழிந்துவிடும், மீண்டும் அதே அதர்ம செயலை செய்து அவற்றை புதுப்பிக்க கூடாது என்பதனால் அமுதம் அசுரர்களுக்கு மறுக்கப்படுகிறது. தீய குணங்கள் தலையெடுக்கக்கூடாது. இப்போ அமிர்தம் உண்டு பிறவி கடல் கடந்து சிவத்தோடு ஐக்கியமாவது தான் மகா பிரதோஷம். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் தாய் தந்தையரின் சஞ்சித பிராப்த வினை பதிவுகளோடு சந்தோஷ தோஷங்களோடு தான் கர்ப்பத்தில் தோன்றுகிறது என்பது தத்துவமும் விஞ்ஞானமும் வெளிப்படுத்திய உண்மை. இந்த பாவ வினைகளை வருகின்ற துன்பத்தால் கழுவிவிட்டு மேற்கொண்டு பாவம் செய்யாமல் தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்ந்து முக்தி பெற வேண்டும். அதாவது துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெய்வமும் தர்மமும் வேறு வேறு அல்ல. துன்பத்தில் ஆறுதல் தருவது தெய்வம். மேற்கொண்டு ஆறுதல் தேவைப்படாத ஒழுக்கத்தை போதிப்பது தர்மம். அதனால் தர்மத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதே இந்த பிரதோஷ வழிபாட்டின் அசல் நோக்கம். அடுத்து பிரதோஷ வழிபாட்டு முறையை பற்றிய விளக்கத்தை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.